பல்கலைக்கழகத்தை வழிநடத்த துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் 3 முக்கிய பல்கலைக்கழகங்கள் பல்வேறு நிர்வாக சிக்கல்களை சந்தித்து வருகின்றன. உயர்கல்வியின் தரத்தை நிர்ணயிக்கும் பல்கலைக்கழகங்கள் தொய்வின்றி செயல்பட தாமதமின்றி துணைவேந்தர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. மேலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கும் ஓராண்டிற்கும் மேலாக துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை. துணைவேந்தர்கள் இல்லாமல் இருப்பதால் நிர்வாக ரீதியான பாதிப்பு மட்டுமின்றி மாணவர்களின் கல்வித்தரமும் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றனர். 100க்கும் மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு சுமார் ஓராண்டாக துணைவேந்தர் இல்லை. இதனால் பட்டமளிப்பு விழாவை நடத்த இயலாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி செயலாளரின் கையெழுத்தோடு பட்டங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டாலும் அதற்கு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பவே பட்டமளிப்பு விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பொறியியல் கல்லூரிகளையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் 6 மாதங்களாக துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை. வைஸ் சான்சலர் துணைவேந்தர் இல்லாததுனால இப்போ அவருக்கு பதிலாக 3 மெம்பர் குழு இருக்குது. அது 3 பேர்ட்டையும் கையெழுத்தாகிட்டு ஒரு தீர்வு நடக்குன்னா அது ரொம்ப காலதாமதம் ஆகுது. பதிவாளர் அடிக்கடி செக்ரட்டேரியட் போய் தான் ஃபைலை கையெழுத்து வாங்கிட்டு இருக்காரு. அது மிகவும் காலதாமதம் ஆகுது. மேலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கும் ஓராண்டிற்கும் மேலாக துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை. துணைவேந்தர்கள் இல்லாமல் இருப்பதால் நிர்வாக ரீதியிலான பாதிப்பு மட்டுமின்றி மாணவர்களின் கல்வித்தரமும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் கல்வியாளர்கள். அடுத்த கல்வியாண்டுக்கான விஷயங்கள்னு வரும்போது கல்வி சம்பந்தமான கல்விக்குழுவோ அல்ல பாடத்திட்டம் சம்பந்தமாகவோ மத்திய அரசாங்கத்துடைய புதிய கல்விகளுடைய பாதிப்புகளை உணர்ந்து அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்ற நிலையிலேயோ நாம் சந்தித்து கொண்ட நிலையில் துணைவேந்தர் இல்லாமல் இருப்பது மிக மோசமான விஷயம். உயர்கல்வியின் தரத்தை நிர்ணயிக்கும் பல்கலைக்கழகங்களில் இதுபோன்ற நிர்வாக சிக்கல்கள் தொடர்வது ஆரோக்கியமானது அல்ல என்கின்றனர் கல்வித்துறையை சார்ந்த வல்லுநர்கள். எனவே தாமதமின்றி நேர்மையான முறையில் துணைவேந்தர்களை நியமிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் இருப்பதால் கல்வியியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பல சிக்கல்களை பல்கலைக்கழகங்கள் சந்தித்து வருகின்றன. ஏற்கனவே காலதாமதமாகி இருந்தாலும் இனியாவது விரைந்து துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் அபிநயா.